மச்சான் டேய் மச்சான் வாடா வாடா உள்ள வாடா உட்கார்றா. என்ன மச்சான் வேலை இல்லையா? காலையில பக்கெட் வச்சுக்கிறேன் மச்சான் வீட்டுல துணி அதிகமா சேர்ந்து போச்சுடா, எந்த ஒய்ஃபும் அதான் துவச்சு போடலான்னு போறேன். அப்படியா? சரி. மச்சான் என் பெருமை போய் மச்சான் 10ஆம் தேதி கல்யாணம். சரி அதான் உனக்கு நோட்டீஸ் கொடுத்து போவாங்க. புரா தம்பி உட்காரு தம்பி. சரி உட்கார். இவ்வளவு நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்துக்கிறீங்க, டீ கூட குடிக்காம போனா எப்படி? இருங்க என் பொண்டாட்டி டீ போட சொல்றேன். என் பொண்டாட்டி டீ சூப்பரா போடுவா. நானே ஒரு நாளைக்கு 10 டீ குடிப்பேனா பாத்துக்கிய. கார்த்திகா டீ போடு. அண்ணே நிறைய வீட்டுக்கு பத்திரிக்கை கொடுக்கணும், டைம் ஆகுதுண்ணே. போலாமா? சரி மச்சான் டைம் ஆகுதுன்றப்பல நான் கிளம்புறேன். நான் இன்னொரு டீ குடிச்சுக்கிறேன். ஒரு டீ குடிக்க எவ்வளவு நேரம் ஆக போகுது? இரு தம்பி. ஏய் டீ போடுறதுக்கு எவ்வளவு நேரமா? அவங்க நிறைய வேலை இருக்குன்னு சொல்றாங்க, நீ டீ போடாம இருக்கிற. சரி டீ போட்டு எடுத்துன்னு வா. இரு தம்பி வருது மச்சான் நான் கிளம்புறேன் மச்சான். நான் இன்னொரு லஞ்சே சாப்பிட்றோம். வர மச்சான். அண்ணா ஒரே நிமிஷண்ணே. அவர்னா என் பொண்டாட்டி இப்படி மிரட்டுறாப்புல, ரொம்ப கோகரா இருப்பாரோ? எனக்கே பயமா இருக்குண்ணே அவரை பார்த்தா. அவர் பொண்டாட்டி நினைச்சா பாவனே. டேய் அவனுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலடா. என்னண்ணா சொல்ற? 1000 வாட்டி பொண்டாட்டி கூப்பிட்டு இருந்தாரு. அவனுக்கு ரொம்ப வருஷமா கல்யாணம் ஆகலடா. அதை நினைச்சு அவனுக்கு கல்யாணம் ஆன மாதிரி அவன் நினைச்சுக்கிறான். அண்ணா அப்போ ஒரு 90 கிட்ஸா இருந்தாலும் நீ சொல்றத நம்ப முடியலண்ணே. டேய் அங்க பாடுறான் அவனை. கார்த்திகா டீல சுகர் ஜாஸ்தியா போட்டிருக்க. மாமா சின்ன பையனா, 35 வயசு ஆகுது. டீல இவ்வளவு சுகர் போட்டா எப்படி? கம்மி பண்ணிக்கணுமா இனிமேட்டு எல்லாத்தையும், சரியா? டிப்ரெஷன்